வழக்கம் போல அதிமுகத்தை மட்டம் தட்டி குறை சொல்லி ஊழல் கட்சி என்று சொல்லியதாக நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். அப்படி சொல்லியிருந்தால் ஏற்கனவே நாங்கள் சொன்ன பதில் அதுக்கு உள்ளது அவ்வளோதான். அவருக்கு கேட்டிருக்கிறோம், நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? விஜய் அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா வெள்ளை பணமா தெரிவிக்கும். அவரிடம் இருக்கிற திரு மார்டின் அவருடைய மருமகன் ஆதவர்ஜுனா, அவருடைய மாமனார், அவங்கெல்லாம் நேர்மையான வழியில் சம்பாதித்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அம்மா இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தர் என்று வழக்கு போட்டு சிறைக்கு போய் பிறகு அம்மா காலத்திலே விடுதலை செய்யப்பட்டவர். எங்களுக்கு தெரிந்த 3 உதாரணங்களை சொல்லுங்கள். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நேர்மையானவர், ஊழலற்றவர் என்று நிரூபித்த பிறகு அதிமுகத்தை குறை சொல்லுங்கள். இதுவரை கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வழக்கு போட்டு வழக்கு நடத்த வேண்டாம் என்று வாபஸ் பெற்றவர் திரு ஸ்டாலின் அவர்கள். எனவே அங்க இருக்கா, அதனவே எங்களை பொறுத்தவரை நேர்மையாக கட்சி நடத்தினவர்கள் தான் தினமலர் பத்திரிகை, நியூஸ் 7 அந்த தொலைக்காட்சி மக்களுடைய கருத்து கணிப்பிலே முதன்மையான இடத்தில் அதிமுக முதலமைச்சராக வரும் தகுதி படைத்தவர் திரு எடப்பாடியார் என்றும், மாண்புமிகு எடப்பாடி என்றும், 2வது இடம் திமுகவிற்கும், அதற்கு பிறகு 3-4 இடங்களை விஜய்க்கு கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து விட்டு அவர் பேசினா நல்லது. திமுகவை வீழ்த்த முடியும் சொல்ற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இதாங்க பதில். அதுக்கு வீழ்த்த முடியாது, அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது அதானே. வீழ்த்த முடியாது. நீங்கிட்ட நின்றுட்டு ஒரு கேமரா பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு. தேர்தல் போது அவங்க வருவாங்க, வாக்காளர் அட்டையோட வெளியே வருவாங்க, அப்ப தெரியுன்றாரு. ஓட்டுரிமை இல்லாதவங்க இருப்பாங்க, யாராவது சின்ன பிள்ளைங்க படத்தை கிடத்த வச்சுக்கிட்டு. ஓட்டுரிமை இருக்கவங்க எல்லாம் எல்லாமே அதிமுக ஆதரவு கொடுப்பாங்க. பாஜக தான் தலைமை அப்படின்னு சொல்றாரு, நீங்க அதிமுகன்றீங்க. எது ஏங்க நீங்களே நீதிபதிகள், நீங்களே அமித்ஷா ஐயா வந்த போது இங்கே எங்க கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதனுடைய தலைமை கட்சி அதிமுக. முதலமைச்சர் பொறுப்பு எங்கள் கூட்டணியிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். திருப்பி ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி, அதான் இதை பதில் அவருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க அமித்ஷாவை. எனவே நாங்கள் போய் விஜய்க்கு இது பிஜேபிக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1, சிபிஐ விசாரணைக்கு போவதற்கு முன்பு 2 நாட்கள் அது வந்ததற்கு பின்பு ஒரு கூட்டத்தில் அந்த அவருடைய கட்சி அலுவலகத்தில் பேசுகிறார். திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சியில் பேசுகிறார். ஆனால் எங்களுக்கு பொது எதிரி பிஜேபி என்று பேசியவர் அன்னைக்கு பிஜேபியை குறை சொல்லவில்லை. இது என்ன காரணம்? திரு விஜய் அவர்கள் விளக்க வேண்டும். கூட்டணியில மேலும் சில கட்சிகள்லாம் சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல தேமுதிக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு? நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும். வரவங்களெல்லாம் கதவு மூடி விட்டுறாதீங்க. நாங்கள் எல்லாம் கட்ட வருவாங்க. அதெல்லாம் பொதுச் செயலாளர் தான் பதில் சொல்லுவார்.